டாக்ஜி டாக்ஜி. எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இது ஆளே மாறி போயிட்ட. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது. புதையல்ல? ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. நாளைக்கே டாக்ஸியை வித்து 20,000 ரூபாய் கொடு. நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். அட போப்பா, அந்த வாழைப்பழம் வியாபாரம் ஏப்பா விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். ஆமா, இப்போ எங்க இந்த பெஞ்ச் காரு? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடி போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா நித்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இதை எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சீங்கயா? டப்புனு மாட்டிங்கன்னா டப்புனு இஸ்துக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க. 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன். கதவு தரடி என் கண்ணு. ஏந்தா வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்ன சார் வண்டி அம்பேலா? நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி. எங்க சார் பணம்? சீக்கிரம் இருப்பா. I am so sorry. You will not get an appointment this week. You can contact at the end of next week. Thank you. எஸ்கியூஸ் மீ, நான் Yes? லாயர் ராஜசேகர பார்க்கணும். Have you an appointment? ஐ எம் சாரி, பட் ஸ்டில் நான் அவருடைய பழைய ஃப்ரெண்டு. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. மே ஐ கம் இன்? Come in. Hey, நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே, பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்னை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சியே. ஐ எம் சோ ஹாப்பி. Bloody fool. நீ மட்டும் காலேஜ்ல என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன். என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். So, come on, sit down. தேங்க்யூ. ராஜசேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு, செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆளை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணு இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஆஷிஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், பாட்மேன், நான்சென்ஸ். ப்ளீஸ், எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அது உன்னாலதான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா?
இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்ன பாரு, உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டியே. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல, இல்ல அதை காப்பாற்ற வைக்கல. அந்த பேச்சை விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு. அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க. ஓ தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா, கமான் ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன்? ஒரு நேர்வு தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா? இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி, என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டு சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.